قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس والحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافئ مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله اللهم صل وسلم وبارك على نبيك سيدنا محمد الحبيب الرؤوف الرحيم وعلى آله وصحبه وسلم في كل لمحة ونفس بعدد كل معلوم لك صلاة تنجينا بها من جميع الأهوال والآفات وتقضي لنا بها جميع الحاجات وتطهرنا بها من جميع السيئات وترفعنا بها عندك على الدرجات وتبلغنا بها أقصى الغايات من جميع الخيرات في الحياة وبعد الممات إنك على كل شيء قدير اللهم ربنا تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما رب هب لي من الصالحين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا ولمشايخنا ولأساتذتنا ولجميع أمة سيدنا محمد صلى الله عليه وسلم ورب ارحمهما كما ربياني صغيرا ما دامت الرحمة يا أرحم الراحمين جزا الله عنا نبينا وسيدنا ومولانا محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله عدد ما في علم الله ودوام ملك الله سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم اللهم صل وسلم وبارك عليه السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ومولانا محمد صلى الله عليه وآله وصحبه أجمعين أما بعد கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ரமதானுல் முபாரக் சங்கை பொருந்திய பிறை 29வது தராவீஹுடைய தொழுகையை அல்லாஹுடைய அந்த ரப்புல் நிறைந்த ரமலானில் நாம் வணங்கிய வணக்க வழிபாடுகள் உள்ளிட்ட ஏனைய காலங்களில் வணங்குகிற வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹ் கபூல் செய்து அருள் புரிவானாக. ரமதானினுடைய நிறைவை நெருங்கிக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் இது இறுதி தராவீகாக அமைந்து விடுகிறதா அல்லது நாளை ஒரு நாள் இருக்கிறதா என்ற ஒரு சூழலில் அல்லாஹு தாலா இந்த உயர்மிகு ரமலானினுடைய பரிபூரணமான பாக்கியங்கள் அனைத்தையும் நமக்கெல்லாம் பெறுகிற நல்ல நசீபை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக.
இந்த ரமலானில் யாருக்கெல்லாம் அவன் நாடி அவனுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்கு அல்லாஹ் அவன் தீர்மானம் செய்து வைத்திருந்தானோ அவனுடைய தீர்மான பட்டியலில் அல்லாஹ் நமது பெயர்களையும் இடம்பெறச் செய்வானாக. ரமலானின் மூலமாக நாளை மறுமையில் யாரெல்லாம் சொர்க்கத்தின் ரையான் என்ற வாயிலில் நுழைவதற்காக அல்லாஹ்வினால் முடிவு செய்யப்பட்டிருக்கிறதோ, யாருக்கெல்லாம் நாளை மறுமையில் ரமலான் என்பது சிபாரிசு செய்கிற, சாட்சி சொல்கிற, நற்சாட்சி கூறுகிற நர்வாக்கியங்களை யாருக்கெல்லாம் அல்லாஹ் அவன் தீர்மானம் செய்து வைத்திருக்கிறானோ அவர்களிலும் அல்லாஹ் நம் அனைவர்களையும், நமது பெற்றோர் உள்ளிட்ட நமது பிள்ளைகள், நமது உறவுகள், நட்புகள் அனைவர்களையும் அதற்குள்ளால் அகப்படுத்தி அருள்வானாக. இறைமறை குர்ஆனோடு தொடர்பாகி இருக்கிற இந்த உன்னதமான ரமலான், இறைமறை குர்ஆனை ஓதுகிற பொழுதும், அதை உள்வாங்குகிற பொழுதும், செயல் வடிவப்படுத்துகிற பொழுதும் அதனுடைய தாக்கங்கள் அலாதியானது என்பதை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். சையதுனா அமீருல் முஃமினீன் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், லவ் அன்ன குலூபனா தஹுரத் மா ஷபிஅத் மின் கலாமி ரப்பினா. அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த கலாம் இருக்கிறதே, அந்த அருள்மறை குர்ஆன், இந்த இறைமறை குர்ஆனுடைய அந்த பாக்கியங்களை உள்வாங்குவதில் நிரப்புவதின் மூலமாகத்தான் உள்ளங்கள் எல்லாம் பரிசுத்தத்தின் நிரப்பத்தை அடையும் என்பதை அவர்கள் இந்த வார்த்தையின் மூலமாக உணர்த்துவார்கள். நமது உள்ளம் பரிசுத்தமாக இருக்கிறது என்பதனுடைய அடையாளமுமாக கூட பெருமக்கள் இறைமறை குர்ஆனை உள்வாங்குவதை அதன் அடையாளத்தில் கொண்டு நிறுத்துவார்கள். உள்ளம் பரிசுத்தமா இருக்கு அப்படிங்கிறதுடைய அடையாளம் இறைமறை குர்ஆன் உள்ளே குடிகொள்ளும் அப்படிம்பாங்க. திடீரென்று ஈக்கள் ஒரு இடத்தில் மொய்க்கிறது என்றால் ஏதோ ஒரு வஸ்து அங்கே இருக்கிறது என்ற அடையாளம். எதுவுமே இல்லாம இப்ப சுத்தமா இருக்கு, அங்கனக்குள்ள ஈ நிக்குமானா ஈலாம் மொய்க்காது, இருக்கும். இது புரிந்து கொள்ள முடியும். இறைமறை குர்ஆன் யாருடைய இதயத்தில் போய் அமரும் என்றால் போய் அமர்ந்து கொள்ளும். அல்லாஹ் அப்படித்தான் அதை அமைத்து வைத்திருக்கிறான். உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் வெறுப்படைகிறேன், நான் வெறுப்படைகிறேன் ஐயத்திய அலைய யௌமுன், என்னிடத்தில் ஒரு நாள் வருவதை, என்னிடத்தில் ஒரு நாள் வருவதை. எந்த நாள்? லா அன்ظுரு ஃபி அல் முஸ்ஹப், லா அன்ظுரு ஃபில் முஸ்ஹப், முஸ்ஹஃப பார்க்காத ஒரு நாள் வருவதை நான் வெறுக்கிறேங்கிறாங்க. இறைமறை குர்ஆனை காணாத ஒரு நாள் என்னை தொடுமையானால் அது எனக்கு வெறுப்பிற்குரியது அப்படிங்கிறாங்க. குர்ஆனையே தொடாது செல்லுகிற சமூகம் சிந்தனை கொள்ள வேண்டும். ஒரு நாள் கூட குர்ஆனை பார்க்கல, ஒரு நாள் கூட குர்ஆனை தொடல அப்படின்னா அந்த நாள் மகிழ்வான நாள் அல்ல, அந்த நாள் துக்கமான நாள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நாள் துக்கமான நாள். இறைமறை குர்ஆனை தொடாத நாள் துக்கமான நாள். அந்த குர்ஆனை கடக்காது. ஒன்னு அவள் தொடர்பு கொள்ள வேண்டும், இல்லைன்னா இவன் தொடர்பு கொள்வான். அது பேசுகிறார்களோ இல்லையோ, மௌனமாக இருந்தாலும் தொடர்பில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுல அவர்களுக்குள்ளால் ஒரு புரிதல் இருக்கிறது. மிகவும் நேசத்திற்குரியவர்கள் அதன் அடையாளமாக இது அமையும் என்றால், மிகவும் அன்பிற்குரியவர்களின் அடையாளமாக ஒரு தொடர்பு என்பது இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது அமையும் என்றால், அன்பின் உச்சத்திற்கான அடையாளம் இந்த தொடர்புகள் தான் என்று உண்மை என்றால், சாத்தியம் என்றால், அப்ப அல்லாஹ் நம்மோடு அன்பாக இருக்கிறானா இல்லையா என்பதின் அடையாளமாக இறைமறை குர்ஆனின் தொடுதல் அமையும் என்பார்கள். அல்லாஹ் நம்ம மேல காதல் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் நம்ம மேல பாசம் வச்சிருக்கிறான். முதலில் அவன் பாசம் தான் முந்தியது, அதுதான் யதார்த்தம். இரண்டாவது தான் நாம் அவனை காதல் கொண்டோம், அவனின் மீது ஆசை கொண்டோம், அவனின் மீது பாசம் கொண்டோம். இதுதான் யதார்த்தம். அவன் நம்மை நேசிக்காமல் நாம் அவனை நேசிக்க முடியாது. அவன் நம்மை நேசிப்பதற்கு
சில பேர் இப்ப இறைமறை சொல்லுது ஃபதுக்குருனி அதுக்குருக்கும்னு சொல்றானே, என்னை நினைவு கூர்ந்தால் நான் உங்களை நினைவு கூர்றேன்னு சொல்றானே. அப்ப முதல்ல நம்மள தானே நினைவு கூற சொல்றான், அவன் ரெண்டாவது தானே நினைவு கூர்றேன்னு சொல்றான். இந்த இறைமறை குர்ஆன் அப்படித்தானே சொல்லுது அப்படின்னு அந்த ஆயத்தை பார்க்கும்போது ஒரு சிந்தனை வரும். ஃபதுக்குருனி அதுக்குருக்கும் வஷ்குருலி வலா தக்ஃபுரூன். அல்லாஹ் சொல்றான், என்னை நினைவு கூறுங்கள். ஃபதுக்குருனினா என்னை நினைவு கூறுங்கள், அதுக்குருக்கும் நான் உங்களை நினைவு கூறுகிறேன். அப்படித்தானே சொல்றான் அல்லாஹ். அப்படிங்கும் போது முதல்ல நினைவு கூற சொல்றது யார சொல்றான்? நம்மள சொல்றான். ஃபதுக்குருனி என்னை நினைவு கூறுங்கள்னு நம்மளை பார்த்து சொல்றான். யார் சொல்றா? அல்லாஹ் சொல்றான். யார நினைவு கூற சொல்றான்? அல்லாஹ்வை. அதுக்கப்புறம் அதுக்குருக்குங்கிறான், நான் உங்களை நினைவு கூறுறேங்கிறான். என்னங்க லாஜிக்கு? நீங்க அப்படி சொல்றீங்க, இங்க ஆயத்து இப்படில இருக்குன்னு சிந்திக்க தான் செய்யணும். சிந்தனை இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறு, இப்படிதான் நல்லா சொல்றான். அப்புறம் என்ன முன்னாடி அப்படி சொன்னீங்களே நீங்க கேட்கணும், ஆனா அதப்பா அமைதியா உட்கார்ந்து இருக்குது, அவ்வளவுதான். அவன் முதல்ல அவன் தான் நம்மளை நேசிக்கிறான், ரெண்டாவது தான் நாம் அவனை நேசிக்கிறோம். அல்லாஹ் இறைமறை குர்ஆன்ல அழகாக சொல்லி காட்டுவான். இந்த மார்க்கத்திற்கு உள்ளால் மீண்டும் அதிலிருந்து விடைபெறக்கூடிய சூழல் உருவாகுமேயானால் அல்லாஹ் இறைமறையில் சொல்லுவான், ஃபஸௌஃப யஅத்தில்லாஹு பிகௌமின், அல்லாஹ் ஒரு கூட்டத்தை கொண்டு வருவான், யுஹிப்புஹும் வ யுஹிப்பூனாஹு, அவன் அவர்களை முதலில் நேசிப்பான், அவர்கள் அவனை அடுத்து நேசிப்பார்கள் அப்படிமா. இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை அல்லாஹ் தயார்படுத்தி வச்சிருக்கிறான். இது இறை நேசர்களான பெருமக்களுடைய அந்த அந்தஸ்தில் நிற்கும். சரி, சராசரி மனிதர்களுக்கும் இதுதானா? அவன் தான் நம்மை முதலில் நேசித்தானா? ரெண்டாவது தான் நாம நேசிக்கிறோமா? அவன் நினைவு கூற நம்மள சொல்றானே அப்படின்னா யதார்த்தத்தை மேன்மக்கள் முன்னிறுத்துவார்கள். யாரை நினைவு கூற வேண்டும் என்று சொல்கிறானோ எல்லாரும் நினைவு கூறுறதில்ல, எல்லாரும் நினைவு கூறுறதில்ல, மறந்துகிட்டு இருக்கிறவங்க இருக்கதானே செய்யறாங்க. அப்ப அவன் யாரை நினைவு கூறுவதற்கு அவன் முடிவு செய்கிறானோ அவர்களுக்கு முதலில் அவன்தான் அந்த நினைவின் அலைகளை ஏற்படுத்துகிறான் அப்படிமா. அந்த நினைவுங்கிறது நம்ம கிட்டேந்து உருவாகிறதா? அப்ப அல்லாஹ்வுடைய குதிரத்துல அவன் தானே எல்லாத்தையும் செயல்படுத்துறான். என் நினைவு மாத்திரம் என்கிட்ட இருந்து உருவாகுதுன்னா அப்ப இந்த நினைவு அவனுக்கு தெரியாமல் எனக்கு உருவாகிறதுன்னு அர்த்தம் ஆயிடும். நான் நினைக்கிறேன், இது அவனுக்கு தெரியுமா தெரியாதா? நான் நினைத்தால் தான் தெரியுமா அல்லது நினைப்பதற்கு முன்னாலேயே தெரியுமா? நினைப்பதற்கு முன்னால தெரியும். அவன் தான் ரப்பு, அவன் தான் கடவுள், அவன் தான் இறைவன். நான் நினைக்கிற வரைக்கும் அவனுக்கு தெரியாது அப்படின்னா அவனுக்கு பேர் கடவுள் கிடையாது, அவனுக்கு பேர் ரப்பு கிடையாது. என்னிடத்தில் ஒரு நினைவை உருவாக்க அவன் முடிவு செய்து கொடுப்பதால் நான் நினைக்கிறேன். அப்ப அவன் தான் அந்த அலைகளை உருவாக்குகிறான். உள்ளத்துல ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவாங்க, இஸ்திக்ஃபாருனா யஹ்தாஜு இல இஸ்திக்ஃபாரின் உக்ராம்பாங்க. நாம செய்யற இஸ்திக்ஃபார் கூட இன்னொரு இஸ்திக்ஃபாருக்கு வழிவகுக்குதும்பாங்க. ஏன்? அந்த இஸ்திக்ஃபாரை நாம செய்யலையே, அவன் சொல்லிலோ செய்யறோம்பாங்க. ஹம்துனாம்பாங்க, நாம் புகழுகிறோமே அல்லாஹ்வை, நாம புகழுகிறோம்? இல்ல இல்ல, அந்த புகழை புகழும்படியாக அவனல்லவா சொல்கிறான். நாங்க அதான் மேன்மக்கள் அவன்கிட்ட தன்னுடைய இயலாமையை கொண்டு முன்னிறுத்தினாங்க, அடிமைத்தனத்தை முன்னிறுத்தினாங்க. யா அல்லாஹ், நான் உன்னை எங்கே புகழுகிறேன்னு கேட்டாங்க. நான் உன்னை எங்கே புகழுகிறேன்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட பேசும்போது கேட்டாங்க, யா அல்லாஹ், நான் உனக்கு நன்றி செலுத்தணும்னு ஆசைப்படுறேன், ஆனா முடியவே இல்லையேன்னா, முடியவே இல்லையேன்னாங்க. எப்படி மூசா அப்படின்னு கேட்கிறான் அல்லாஹ். எப்படி சொல்றீங்கன்னு கேட்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஒரு அருள் செய்கிறாய் நீ, அந்த அருளுக்கு நான் நன்றி செலுத்தும் முகமாக அல்ஹம்துலில்லாஹ்னு நான் சொல்கிறேன் என்றால் அந்த அல்ஹம்துலில்லாஹ் சொல்வதற்கான வார்த்தைகளையும் அந்த அல்ஹம்துலில்லாஹ் சொல்வதற்கான ஆற்றலையும் அதற்கான எண்ணத்தையும் வெளிப்படுகிற உச்சரிப்பு வெளிப்பாடுகளையும் அனைத்தும் நீதானே செயல்படுத்துகிறாய். எங்கிட்ட இருந்து எங்க ஏற்படுது? நீதான் சிந்தனையை போட்டா, நீதான் வார்த்தையை போட்டா, நீதான் உச்சரிக்கிற ஆற்றல் சக்தி வலிமைகளை எல்லாத்தையும் கொடுத்தா. வாயு உள்ளமை எல்லாம் சொல்லுவான்னு சொன்னா வாயு உள்ளமை எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றது இல்லையே.
அல்ஹம்துலில்லாஹ் சொல்லும்னு ஆசைப்பட்டவன் கூட அவனுடைய வாய் பேச முடியாத சூழலில் எத்தனை வாய் ஊமை உடையவர்கள் இருக்கிறார்கள். அவங்கெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் வெளிப்படுத்தவே முடியலையே. சிந்தனை வராதது ஒரு பக்கம், வெளிப்படுத்த முடியாதது ஒரு பக்கம், வார்த்தை தெரியாதது ஒரு பக்கம், இப்படியெல்லாம் இருக்குது. நான் எங்கே புகழுக்கிறேன்? ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்வதற்கு நான் நினைத்தாலும் அந்த எண்ணத்தை போட்டவன் நீ, அதை சொல்ல மொழிய வைத்தவன் நீ, அதற்கான ஆற்றலை தந்தவன் நீ. நான் எங்கவே சொல்றேன், யா அல்லாஹ் நீலோ என்ன சொல்ல வைக்கிறா அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவு தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்தும் போது அல்லாஹ் சொன்னானா, யா மூசா மூசா, இப்ப அல்லாஹ் சொல்றானா, யா மூசா மூசா அல்ஆன் ஷக்கர்தனின்றான. எப்படி? அல்ஆன் ஷக்கர்தனி, இப்பதான் நன்றி செலுத்தினியோன்றான. சொல்பவன் எல்லாம் நன்றி செலுத்துபவன் அல்ல, சொல்ல வைத்தவன் அவனே என்று எவன் உள்வாங்குகிறானோ அவனே நன்றி செலுத்தியவன். சொல்றவன்லாம் நன்றி செலுத்தினவன் கிடையாது. அவன் பாட்டில் இப்போ உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள், நம்மளும் நல்ல பிள்ளைகள்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு இங்கே என்ன செய்கிறோம், ஒரு தபர்ருக்கு எல்லாத்துக்கும் கொடுங்கப்பா அப்படிங்கிறோம். சரி, எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க அப்படிங்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், நமக்கு வருமா வராத தெரியலையே, தருவானா தரமாட்டானா தெரியலையே. அல்ஹம்துலில்லாஹ் நாக்கு சொல்லிட்டு இருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். பக்கத்து வரைக்கும் வந்துட்டு திரும்பிட்டான், அல்ஹம்துலில்லாஹ் நின்றோம், இங்கே ஒன்று வைங்கம்மா. அங்க வரைக்கும் வந்து அவர் கொடுத்துட்டு வர்றவன் நம்ம கிட்ட திடீர்னு முடிஞ்சு போகலாம் அந்த பாக்கெட்ல. இல்லைன்னா அவன் அங்கிட்டு பின்னாடி எல்லாம் அங்க யாராவது கூப்பிடலாம். திரும்பிட்டான்னா சொல்ற அல்ஹம்துலில்லாஹ் 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 அல்ஹம்துலில்லாஹ், திரும்பிட்டான் இங்க 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 ஒண்ணு இங்க அப்படிமா அந்த அல்ஹம்துலில்லாஹ் நின்றோம். அப்ப நாவு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுது, அதுக்கு பேர் அல்ஹம்துலில்லாஹ்வா? இல்ல. அதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னா, அல்ஆன் ஷக்கர்தனி, இந்த நினைப்பு வந்தது பார்த்தீங்களா, அதுதான் சுக்ருன்னா. என்னால முடியலையே, நான் எங்க செலுத்துறையா அல்லாஹ்? இந்த நாக்க தந்தவன் நீ, மொழிய செய்தவன் நீ, வார்த்தையை உருவாக்கினவன் நீ, வடிவங்கள் அமைச்சவன் நீ, இத்தனை நீதானே செய்யறா, என்னால முடியலையே நினைக்கிறோம் இல்லையா, இதுதான் அல்ஹம்துலில்லாஹ், இதுதான் சுக்ருன்னா. இந்த சிந்தனை வந்து விட்டால் அப்ப இப்ப நாம் யோசிக்கணும், அல்லாஹ் அவன் நம்மை நினைக்க அவன் தான் தூண்டுகிறான். இப்ப நாம் முதல்ல ஒன்றதுக்கு வந்துடுவோம். இந்த இறைமறை குர்ஆன் என்பது என்ன? அதற்கு பெயர் என்ன? கலாமுல்லாஹ். அதுக்கு பேர் என்ன? கலாமுல்லாஹ். யாருடைய பேச்சு? அல்லாஹ்வுடைய பேச்சு. அப்படி அதை ஓதினால் அவர் யாரோடு பேசுகிறார்? அல்லாஹ் யார் தன்னோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறானோ அவர்களுக்கு மாத்திரமே அந்த வாய்ப்பை வழங்குவான். இப்ப நான் தொடல்ல ஓதல்ல அப்படின்னா, அஜியார் இன்னைக்கு குர்ஆன் ஓதுனீங்களா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? இன்னைக்கு சரியான டைட் ஹஸரத், வேலைன்னா அப்படி ஒரு வேலை, சரியான பிஸியா போச்சு, ரொம்ப இதா போச்சு, ஆச்சா ஊச்சான்னு அடுக்கி அரை மணி நேரம் பேசுவார். ஏன் ஓதல்லன்னு கேட்டா அரை மணி நேரம் உட்காந்து பேசுவார் நம்ம கிட்ட. அவ்வளவு டைட் ஷெட்யூல்லையும் அரை மணி நேரம் தின்றுவார். இதுல ஒரு 10 நிமிஷம் குர்ஆனுக்கு ஓதி இருக்கலாம்ல. சும்மா நீங்க இந்த பிஸியா இருக்கிற ஆள்கிட்ட கேட்டு பாருங்க, ரொம்ப டைட் ஷெட்யூலா இருக்கிற ஆள்கிட்ட கேட்டு பாருங்க, என்ன அஜியார் என்ன ரொம்ப இன்னைக்கு ரொம்ப களைப்பா தெரியுது. ஆமாங்க, இன்னைக்கு காலையில இருந்து ஏன் கேட்கறியா, அங்க போனா இங்க வந்தனா அவன் ஒருத்தன் பிடிச்சுக்கிட்டான், இது பண்ணிட்டான், இங்க இருந்துட்டு இருக்கும்போது இன்னொருத்தன் வந்து நானும் அசையலான்னு பார்த்தேன், அதுக்கிடையில இன்னொரு இந்த ½ அன் அவர் ஓடுதில்ல, இதுல ஒரு 10 நிமிஷம் குர்ஆன் ஓதிக்கலாம்னு கேட்டா, அப்ப இதெல்லாம் சும்மா சப்ப காரணம் பாங்க. கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, வெத்தி வார்த்தை, வேஸ்ட் வார்த்தை. அல்லாஹ் சொல்றான், கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா. அவன் சொல்ற வார்த்தை இருக்க அத்தனையும் மோசம், அத்தனையும் பொய். முதவி வாய் திறந்தாலே பொய்ங்கிற மாதிரி அவன் வாய் திறந்து கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, சும்மா வெற்றி வார்த்தை. யதார்த்தத்தை பெருமக்கள் சொல்வார்கள், எப்ப அதெல்லாம் காரணம் இல்லப்பா. எது? ஒன் டைட் ஷெட்யூல்டு, பிஸியா, அது இது சாச்சா பூச்சா, இதெல்லாம் காரணம் இல்ல. ரப்பு உன்னோடு பேச விரும்பவில்லை. போ, ரப்பு உன்னோடு பேச விரும்பல. நீ என்ன காரணம் வேணாலும் சொல்லிக்க. இப்ப இறைமறை குர்ஆன் என்ன செய்யணும்? டெய்லி தொட்டுறணும், டெய்லி ஓதிரணும். எடுத்து கண்ணியமா நம்ம மேன்மக்கள்லாம் குர்ஆன் அவ்வளவு கண்ணியம் கொடுத்தாங்க.
சில முசீபத்துகள் வந்து குரானை யார் வேண்டாலும் தொடரலாம், எப்படி வேண்டாலும் தொடரலாம், அப்படி இப்படின்னு சொன்னதின் விளைவு இன்னைக்கு அதனுடைய ஹுர்மத்து போயிடுச்சு, அந்த கண்ணியமே போயிடுச்சு. அப்பெல்லாம் அப்படி இல்லை. எங்களுக்கெல்லாம் எங்க உஸ்தாதெல்லாம் சொல்லி தந்தது, குரானை தொடும்பொழுது வலது கையில நாங்க மதரசாக்கு கொண்டு போகணும். எப்படி கொண்டு போகணும்னா இப்படிதான் வச்சு கொண்டு போகணும். வீட்டில இருந்து, சும்மா இல்ல, வீட்டில இருந்து இப்படி வச்சுதான் கொண்டு போகணும். ரோட்ல யாராவது அப்போ உள்ள பெரியவங்க, இப்போ உள்ள பெரியவங்க சொல்லவும் முடியாது, சொல்ற அளவுக்கு அவங்க கிட்ட விஷயமும் இல்லாம போச்சு. அப்போலாம் ரோட்ல இப்படி கொண்டு போகாம யாராவது இப்படி கொண்டு போக பார்த்தா கையை அப்படியே கொஞ்சம் இறக்கி கீழே சாதாரண புக்கு கொண்டு மாதிரி இங்க வா அப்படின்னு காதை பிடிச்சி ஒரு முறுக்கு, ஒரு திருக்கி, என்ன அதபு இல்லாம ஒழுக்கம் இல்லாம இப்படி கொண்டு போறான் ஷைத்தான், ஒழுங்கா கொண்டு போ அப்படின்னு விடும். பள்ளி அங்க மதரசாக்கு போகும்போது இப்படி இல்லாம உஸ்தாது பார்த்துட்டாங்கன்னா இப்பெல்லாம் இப்ப கம்பெல்லாம் எடுக்க முடியாது. அப்ப என்னது, இந்த மாட்டடிக்கிறதுக்கு ஒரு பிரம்பு, இந்த புள்ளி போட்டு இருக்கும், மாட்டடிக்கிற பிரம்பு, அதை தான் வச்சிருப்பா, வச்சு சுள்ளுன்னு விழும் அடி எல்லாரும். அதனாலதான் நல்லா இருக்குவோம். இன்றைய பிள்ளைகள்லாம் எங்க கொஞ்சம் கூட பொறுமை இல்லாத பிள்ளைகளா போயிட்டோம். அப்பெல்லாம் அப்படி இல்லை. சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாமே அப்ப கரெக்டா கொடுத்தாங்க. பள்ளிகள்ல கூட இன்னைக்கு, அன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை. இமாம் திரும்புற வரைக்கும் யாரும் திரும்ப மாட்டாங்க அப்பெல்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ஃபுகஹாக்கள் சட்டம் என்னன்னா, இமாம் திரும்புக்கு முன்னால திரும்புறது மக்ரூஹும்பாங்க. அதுல சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் இருக்கு. அந்த பிள்ளைகள்கிட்ட பொறுமை குணத்தை கற்றுக் கொடுக்கப்பட்டது. அவனால எந்திரிக்கணும்னு ஒரு உந்துதல் தான் இருந்தாலும் எந்திரிக்க முடியாது, யாரும் எந்திரிக்கல, நம்ம எந்திரிக்க கூடாதுன்னு அவன் மனசை கொஞ்சம் பக்குவப்படுத்தி கட்டுப்படுத்தி வைக்கிறாங்க இல்லையா. இதனால் அவன் வீட்டிலையும் சூழல்கள் சில வார்த்தைகளை இப்ப பேசக்கூடாது ஆட்கள் இருக்கிறாங்க, இப்ப இதை செய்யக்கூடாது ஆட்கள் இருக்கிறாங்க. ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் அவன் மனசளவில் அவனை பக்குவப்படுத்தக்கூடிய தளமாக இறை இல்லங்கள் அமைந்தது. இன்னைக்கு எந்த பிள்ளைகிட்டையும் பொறுமை இல்லை. ஏன்னா எந்திரிக்கிறதே பெருசுதான் எந்திரிக்குது. அவன் பார்க்கறான், அவரே எந்திரிச்சிட்டாரு, நம்ம என்ன இருக்கு. அதனால இந்த எந்திரிக்கிறாரு பாருங்க, அவர் தான் அத்தனை பேருடைய தலை எந்திரிக்கிறதுக்கும் காரணமாயிடுறாரு. அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. நீங்க எந்திரிக்கிறத பார்த்தா இன்னொருத்தன் பட்டுன்னு எந்திரிப்பான். அந்த பழக்க வழக்கம்லாம் அழகாக பயிற்றுவிக்கப்பட்டது. இன்னைக்கு சடங்குகளுக்கு பள்ளிக்கு வரோம், அவ்வளவுதான். சடங்கு, தொழுகைங்கிற ஒரு சடங்குக்கு பள்ளிக்கு வரோம். அங்க நடக்கக்கூடிய எந்த விதமான இதுகள்லையும் அன்னைக்கு அப்படி இல்லை. அதனாலதான் அன்னைக்கு எல்லாத்துக்கிட்டையும் ஒரு நிதானம் இருந்துச்சு, அமைதி இருந்தது, பிள்ளைகள்கிட்ட கூட பக்குவ கட்டுப்பாடு இருந்துச்சு. இன்னைக்கு அதெல்லாம் இல்லை. பிள்ளைகள் போயாண்டு போயிடறான். வாப்பா சொல்லே பெற்றோர் சொல்லையே கேட்க மாட்டேங்கிறான், அடுத்தாள் சொல்ல எங்க கேட்க. அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் வாருது, பாருங்களேன் ஒன்னும் கேட்க மாட்டேங்கிறான், சொல்லு கேட்க மாட்டேங்கிறான், எல்லாம் பழக்கி விட்டது நீங்க தானே நம்ம சொல்ல வேண்டியது வருது. ஹைர். அப்ப அந்த பக்குவங்கள், அந்த அமைதிகள், அந்த நிதானங்கள், இறைமறை குர்ஆனை இப்படி கொண்டு போறது. இறைமறை குர்ஆனை தொட்டாலே இப்படித்தான், தொடுவதற்கு ஒது இல்லாம தொடக்கூடாது. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவாங்க, இறைமறை குர்ஆனை மாத்திரமல்ல, அதை பொதிந்திருக்கக்கூடிய அதற்காக வேண்டி உள்ள, இப்ப இதை வைக்கிறது, குர்ஆனை வைக்கிறதுக்குன்னு ஒரு அது குர்ஆன் வைக்கிறதுக்கு மாத்திரம் தான். பேக் இல்ல, பேகுக்குள்ள எல்லாத்தையும் வைப்போம். ஆனா குர்ஆனை வைக்கிறதுக்குன்னு அப்பெல்லாம் ஒரு உரை ஒண்ணு வச்சிருப்பாங்க, பார்த்திருக்கிறீங்களா? துணி வர வச்சு அதுலதான் மூடுவாக வச்சு, சும்மா கூட குர்ஆனை வைக்க மாட்டாங்க. தூசி கூட குர்ஆன்ல படக்கூடாதுன்னு கவனமாக இருந்தாங்க அன்னைக்கு. பார்க்கணும் பாக அப்படி ஒரு மிக அது அவங்களுடைய, நீங்க அதை சொல்றியோ ஹாபிஸாக்களை கூட ஒதுவோடத்தும் தொடணும்னு அவ அப்பா சொல்லுவான்னு சொல்றாங்க. அதை விடுங்க, நான் பார்த்துருக்கிறேன். என்ன தெரியுமா, ஆச்சரியமா இருக்கு. இப்பெல்லாம் அது கேட்டா சிரிப்போம். இப்பெல்லாம் அதை கேட்டா நாம கொஞ்சம் சிரிப்போம். அந்த மாதிரி ஹஜ்ஜுக்கு போயிட்டு வருவோம். எங்க ஹஜ்ஜுக்கு போயிட்டு வருவோம். அப்போ நான் பார்த்திருக்கிறேன், அந்த பெரியவங்களை நான் பார்த்திருக்கிறேன். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வருவோம். வந்தா அட்டைப்பட்டி எல்லாம் பிரிப்பாலா இல்லையா, எல்லாம் பாக்ஸ் எல்லாம் பிரிப்பா இல்லையா, பிரிச்சா அரபு பேப்பர் கொஞ்சம் கிடக்கும். என்னது, அங்க சவுதியில இப்ப இங்க தினகரன், தினமணி, தினதந்தி மாதிரி அங்க அரபு பேப்பர் தானே கொடுப்பான். அங்க சவுதியில் அந்த பேப்பர் தானே இருக்கும், அரபு பேப்பர் தானே இருக்கும். அதெல்லாம் என்ன வச்சா இருப்பான், அவன் கீழே தானே போட்டிருப்பான். ஐயோ அல்லாஹூ அரபு கீழே கிடக்குதுன்னு மடிச்சு எடுத்து உள்ள வச்சுட்டு வந்துருவா. அவளுக்கு அது இல்ல, இறைமறை குர்ஆனின் பாஷை இல்லையா, அது அரபுல என்னவோ தெரியல. இந்த அரபு பேப்பரை மடிச்சு என்ன செய்வாக, வச்சுட்டு வருவாக.
இது நமக்கு பார்க்கறதுக்கு என்னடா இது புத்தி கெட்டத்தனமா இருக்கு, இதெல்லாமா மார்க்கம் சொல்லுதுன்னு கேட்பான். இப்ப சொன்னா என்ன கேட்பான், இதெல்லாமா மார்க்கம் சொல்லுது? அது இல்லம்மா, அவங்க மனசுல அதுக்கே அந்த மரியாதை கொடுத்தா குர்ஆனை என்ன மரியாதையில வச்சிருப்பாங்க. ஒரு வார்த்தை காதல கேட்டாலும் செயல்படுத்தணும்னு ஆசைப்படுவாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை, ஒட்டுமொத்தத்தையும் கேட்டாலும் அது வெட்டியா போயிட்டு இருக்கு. நான் இருக்கிறா சித்திக் சாப் இருக்கிறா வாப்பா ஒரு நாள் சொன்னாக, அப்பா நான் இருக்கிறேன் என் உம்மாவுடைய உம்மா தாயாருடைய தாயாரவோ அவ ஒழிச்சிஞ்சிட்டு வந்தா இப்படியே மூடிக்கிட்டா தான் இந்த செய்வா வரணுமே. அப்பெல்லாம் ஒது செய்யறது இந்த மாதிரி வீட்டுக்குள்ள, அது ரூமுக்குள்ளேயே பாத்ரூம் கிடந்தது, அப்படி இல்லையே. வெளியில போயெல்லாம் ஒது செய்யணும், கொல்லப்புறத்துக்கு தான் போய் ஒளி செஞ்சுட்டு வரணும். கொல்லப்புறத்துல அங்க ஆடு இதுகள்லாம் தான் இருக்குமே, எல்லாம் இருக்கதானே செய்யும். அப்பெல்லாம் ஆடெல்லாம் வீட்டுல வளர்றதான் செஞ்சுது. அப்படி ஒளி செஞ்சுட்டா இப்படிதான் வருவானோ. திடீர்னு ஒளி செஞ்சுட்டு வரக்குள்ள இந்த கடா இருக்குல்ல, கிடாக்கு தான் இது தொங்கிட்டு இருக்குமே, அது பார்த்துட்டு அல்லாஹ் கிடாவை பார்த்துட்டு திரும்ப போய் ஒளி செஞ்சுட்டு வருவானோ. ஆம்பளை ஆட்டை பார்த்தாலே அந்த கண்ணெல்லாம் எங்க சொர்க்கவாதி கண்ணு தானே. இப்ப இந்த இதையே பாக்குறத இப்படி பார்த்தாங்கன்னா அன்னி ஆணை பார்த்திருப்பாங்களா? தகாத காட்சிகளை பார்த்திருப்பாங்களா? தேவையில்லாத இதெல்லாம் கண்ணில் பட்டிருக்குமா? நாம இதை யோசிக்கப்படாது. என்னங்க இதெல்லாம் மார்க்கமா, இப்படியா இருக்க சொன்னாங்க அப்படின்னு யோசிக்கிறத விட நாம கொஞ்சம் புத்தியா யோசிப்போமே, நல்ல அறிவா யோசிப்போமே. இதையே இவங்க பார்க்கலன்னு சொன்னா இவங்கெல்லாம் அன்னி ஆணை பார்த்திருப்பாங்களா? அசிங்கமான காட்சியை பார்த்திருப்பாங்களா? தேவையில்லாத இதெல்லாம் கண்ணால கண்டிருப்பாங்களா? அல்லாஹு இதே படுறது இப்படின்னா அதை எப்படி பார்த்திருப்பாங்க? இன்னைக்கு அப்படி இல்லை, எல்லாத்தையும் பார்க்கறான், முசீபத்து இதையும் பார்க்குது போடா. இன்னைக்கு பார்க்கிற பார்வையெல்லாம் இவனும் பார்க்கிற பார்வையெல்லாம் பார்த்தா குளிச்சுட்டு வரணும், ஒழிச்சுட்டு வரக்கூடாது. ரெண்டாவது இவன் பார்க்கிற பார்வைக்கெல்லாம் குளிச்சுட்டு தான் வரணும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி தக்குவா இருந்துச்சு. இன்னைக்கு தக்குவா அப்படி குறைஞ்சி தேஞ்சி வந்து நின்றுட்டு. சரி ஹைர், அல்லாஹ் தஆலா நம்மளை பாதுகாக்கட்டும். இறைமறை குர்ஆனுக்கு சரியான கண்ணியம் கொடுத்தால் அது நம் அல்லாஹுவை நாம் நேசிப்பதின் அடையாளம். அது யாருக்கு அல்லாஹ் கொடுக்கறானோ அவளுக்கு தானே கிடைக்கும். நான் உங்க மேல கண்ணியம் வைக்கிறேன்னு சொன்னா அந்த கண்ணியத்திற்கு அருகதையாளனாக நீங்க இருக்கணும். நீங்க அருகதையான ஆளுன்னு சொன்னால புரிந்து கொள்ளணும். உங்களை மேல நான் கண்ணியம் வைக்கிறேன்னு சொன்னா நீங்க அருகதையான ஆளாக இருக்கணும். அப்படித்தானே? என் மேல கண்ணியம் வைக்கணும்னா நான் அருகதையான ஆளா இருக்கணும். இப்போ ஒன்னும் அருகதையான ஆள் இல்லைன்னா கண்ணியம் வராது. அருகதையான ஆள் இல்லை, அவ மேல கண்ணியம் வருமா? கண்ணியம் வராது. ஆனா அருகதையான ஆளு இருக்கிறாங்க, அருகதையான ஆளுன்னு தெரிஞ்சும் கண்ணியம் கொடுக்கலன்னா இவன் அருகதை இல்லைன்னு அர்த்தம், இவன் தகுதி இல்லைன்னு அர்த்தம், இவன் அதற்கு யோக்கியமான ஆள் இல்லைன்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய கலாமும் அதற்கு கண்ணியம் கொடுக்கணும். அது அருகதையா இல்லையா? அதுக்கு தகுதியா இல்லையா? கண்ணியம் கொடுக்க முழு தகுதி இருக்குல்ல. அப்ப அதுக்கு ஒருத்தன் கண்ணியம் கொடுக்கலன்னா இவன் யோக்கியம் இல்லைன்னு அர்த்தம், இவன் அதுக்கு தகுதியான ஆள் இல்லைன்னு அர்த்தம். அல்லாஹ் பாதுகாக்கணும். நாமெல்லாம் தகுதியான ஆளுங்கிறத நிரூபிக்கணும். அது இறைமறை குர்ஆன் தகுதின்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்குள்ள கண்ணியத்தை நாம கொடுத்து, அந்த மரியாதையை கொடுத்து, அந்த இஸ்ஸத்தை கொடுத்து, பிள்ளைகளுக்கு மாத்திரம் அதை கரெக்டா போதிச்சுட்டு வாங்க. நீ அதுக்கு கண்ணியம் கொடுன்னு போதிச்சுட்டு வாங்க. நம்ம சொல்லுக்கு அவன் கண்ணியம் கொடுப்பான். ஏன்? நாம அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு கண்ணியம் கொடுன்னு சொல்லியிருக்கிறோம். அவனை அல்லாஹ்வுடைய சொல்ல நீ கண்ணியமா தான் தொடணும்னு சொல்லியிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய சொல்ல கண்ணியமா தான் ஓதணும்னு சொல்லியிருக்கிறோம். அப்படி சொல்லி கொடுத்து பழக்கியதால் அந்த பெருமக்கள் நம் சொல்லை மதித்தார்கள். அவங்க பெற்றோர் சொல்ல மதிச்சாங்க. இன்னைக்கு அதெல்லாம் தேவையில்லப்பா, சும்மா ஒன் ஆஃப் த புக், அதை எப்போ வேணாலும் ரீட் பண்ணிக்க, தொட்டுக்க, போப்பா, எடுத்துக்கணும். அவனையும் ஒன் ஆஃப் த மேனா நம்மளை பார்த்துட்டு போயிடறான். அப்பாடா பாயா அப்படின்ட்டு போயிடறான். உனக்கு யாரு தெரியுமாண்ணா? யாராவது இருந்துட்டு போன பாரு, இந்த அட்வைஸ் பண்றவளை வச்சுக்கிறாத சரியாம மனசுல நினைச்சுக்கிறான். ஏன்? நாம அப்படித்தானே சொல்லி கொடுத்துக்கிறோம் அல்லாஹ்வுடைய கலாமுக்கு. அதெல்லாம் தேவையில்லப்பா, நீ குளிப்பு கடமையா இருந்தாலும் தொட்டுக்கப்பா, அதெல்லாம் ஓதிக்கப்பா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ரீட் பண்ணிக்க, ஒரு புக் தானே அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால அவன் நம்மளையும் பார்க்கறது அப்படி பார்க்கறான். அல்லாஹ்வுடைய சொல்லுக்கே இப்படித்தான் தொடரணுங்கிற, உன் சொல்லு பெருசா போயான்ட்டு போற மாதிரி அவன் கல்புல அப்படி வந்து உட்கார்ந்துருது.
அல்லாஹ் நம் பிள்ளைகள் அப்படி இல்லாம பாதுகாப்பானாக. இறைமறை குர்ஆனோடு கண்ணியமாக தொடர்பு வைக்கிற நல்லோர்களில் அல்லாஹ் நம்மை சேர்த்தருள் புரிவானாக. அதன் மூலமாக அல்லாஹ் நமது வாழ்வில், நமது குடும்பத்தில், நமது பகுதியில் அல்லாஹு தஆலா கண்ணியத்தை நிலை பெறச் செய்வானாக. வாழ்வு முழுவதும் வளமாக அமைந்துவிட அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். சுபச்செய்தியோடு சொல்லிட்டு போறார் பையார் சாமி. சுபச்செய்தியோடு சொல்லிட்டு போறார். சவுதியில இன்னைக்கு புற பார்த்துட்டாங்க அப்படின்னு.